ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்ன படம் பார்க்க போறோம்னா மலையாள சினிமால ரொம்பவே பேசப்பட்டிருக்கிற மாலிவுட் டைம்ஸ் படம் எப்படி இருக்குன்னா இந்த வீடியோல பார்க்க போறோம். நஸ்லான் முதன்மை கதாபாத்திரத்துல நடிச்சு அபினவ் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. நஸ்லான் சின்ன வயசுல இருந்தே சினிமா மேல ஒரு அதீத பிரியமா இருக்காரு. நஸ்லானுக்கு பிடிச்ச இன்னொரு விஷயம் வைக்கம் டேவிட் எழுதுற ஹாரர் நாவல்னு சொல்லலாம். அதை படிச்சு வளர்ற நஸ்லானுக்கு ஒரு பெரிய ஹாரர் ஸ்டோரி ரைட்டரா மாறணும் அப்படின்னு லட்சியமா மாறுது. ஒரு தடவை நஸ்லான் அடிபட்டு ஹாஸ்பிட்டல்ல போறப்ப அங்க டாக்டர் அவருக்கு ஒரு அட்வைஸ் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் மம்மி படம் பார்த்து அதுல வர டிடிஎஸ் சவுண்ட் எஃபெக்ட்னால ஈர்க்கப்பட்டு மனோஜ் நைட் ஷியாம்லன் படங்களை பார்த்துட்டு தான் ஒரு ஹாலிவுட் தரத்துல இயக்குனரா மாறணும் அப்படின்னு நினைக்கிறாரு. கடைசியில நஸ்லான் எப்படி ஒரு தனித்துவமான இயக்குனரா மாறினாரு, அந்த பயணத்துல அவன் சந்திச்ச சிஸ்டர்லாம் என்ன, அதுதான் படத்தோட மைய கருவா காட்டப்படுது. நஸ்லான் இந்த கேரக்டருக்காகவே வாழ்ந்திருக்காருன்னே சொல்லலாம். படத்தோட முதல் பாதி முழுக்கவே நஸ்லான் ஒரு சினிமா இயக்குனரா ஆகணும் அப்படிங்கிற அந்த போராட்ட தவிப்பு அதோட வேகம் ரொம்ப அழகாவே படமாக்கியிருக்காங்க. இயக்குனர் அபினவ் அந்த டார்க் காமெடி டோனை கச்சிதமா கையாண்டிருக்காருன்னே சொல்லலாம். முக்கியமா ஒரு இயக்குனர் படத்தை எடுத்துட்டு அதுல பிரச்சனை வரும்போது அந்த படத்தோட ஹீரோவை மீட் பண்ற காட்சிகள் எல்லாமே செம ரகலனே சொல்லலாம். அந்த இடத்துல எல்லாமே தேவையில்லாம சோகமான மியூசிக் எல்லாம் போட்டு ஆடியன்ஸ் அள வைக்காம ஒரு நக்கலான டார்க் காமெடி பாணியில அந்த காட்சியை கொண்டு போனது புதுமையான முயற்சினே சொல்லலாம். வைக்கம் டேவிட்ங்கிற எழுத்தாளரோட பையன் சச்சின் டேவிட் சந்திப்பு தான் படத்தோட மிகப்பெரிய ட்விஸ்ட்னே சொல்லலாம். அங்க இருந்துதான் நஸ்லானோட வாழ்க்கையே மாறுது. அதெல்லாம் ஸ்கிரீன்ல பார்க்கும்போது கொஞ்சம் ரசிக்கும்படியாவே இருக்கு. ஆனா ரெண்டாம் பதில படம் கொஞ்சம் லேக் ஆகுற மாதிரி ஃபீல் ஆகுது. எமோஷனல் காட்சிகளும் இருக்கு, உடனே அடுத்து ஒரு காமெடி வசனங்களும் வருது. அதனால இப்ப சிரிக்கணுமா இல்ல எமோஷனல் ஃபீல் பண்ணணுமா அப்படிங்கிற குழப்பம் கண்டிப்பா வருது. ஆனா டெக்னிக்கலா படம் வேற லெவல்ல இருக்குங்க. கேமரா ஒர்க், எடிட்டிங், பின்னணி இசை எல்லாமே தரமா இருக்கறனால பாக்குறதுக்கு நல்லாவே இருக்கு. ஒரு வழக்கமான பிரம்மாண்டமான காட்சியை காட்டாம திரையுலகுல இருக்கிற குறையும் நம்ம ஏத்துக்கணும் அப்படின்னு ரொம்ப யதார்த்தமாவும் நம்பிக்கை விட்டுற வகையில படத்தை முடிச்சிருக்காங்க. நஸ்லானோட நடிப்பு விறுவிறுப்பான முதல் பாதி, கேமரா, எடிட்டிங், மியூசிக் படத்தோட பிளஸ்ன்னு சொல்லலாம். ரெண்டாம் பாதி இன்னும் கொஞ்சம் விறுவிறுப்பாவே கொண்டு போயிருக்கலாம், அது மட்டும் மைனஸ்னு சொல்லலாம். ஆக மொத்தத்துல மாலிவுட் டைம்ஸ் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா சினிமா பிடிக்கிற எல்லாருக்குமே இந்த படம் கண்டிப்பா பிடிக்கும். இது வெறும் சினிமா படம் மட்டுமே இல்லாம கனவுகளை நோக்கி ஓடுற ஒரு இளைஞனோட கதைன்னு கூட சொல்லலாம். வீக்கெண்ட்ல தாராளமா இந்த படம் பார்க்கலாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.